ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய மீன் இருந்துச்சு. துண்டு மீனுமே நிறைய இருந்துச்சு. பாருங்கள், கிளாத்தி வச்சுருக்காங்க. இவங்க சின்ன கிளாத்தி, பெரிய கிளாத்தி எல்லாமே வச்சுருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் தான். கிளாத்தி எப்பவும் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். சின்னதுன்னா 80 ரூபா, பெரிய கிளாத்தின்னா கொஞ்சம் 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நெத்தலி 50 ரூபா தான். கொஞ்சம் போட்டு தருவேன், நம்ம கேட்டு வாங்கிட்டா போதும். நிறைய நெத்தலி சாலை தான் இப்போ நிறைய கிடக்கு பார்த்துடுங்க. நல்ல மீன்களும் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் கம்மி. சீலா மீன் இருக்குது பாருங்கள். அந்த 2 பாறை மீன் வச்சுருக்குல்ல, அது வந்து 200 ரூபா 2 எண்ணம். அப்புறம் இந்த சீலா மீனுமே 2 எண்ணம் 200 ரூபா சொன்னாங்க. அது அப்புறம் எத்தனை ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. பாறை மீன் கொஞ்சம் விலை கூட்டி சொல்லிவிட்டு 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க நான் நிற்கிறப்ப. அது நல்ல மஞ்சள் பாறை பாருங்கள். இது 2 எண்ணம் 200 ரூபா. இந்த சின்ன ஊசி கனவா மீன் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த கனவா தான் ஒரு 50 ரூபாய். இங்கேயுமே நெத்தியிலே 50 ரூபாய் தான். வெலை மீன் சைஸு கண்டது போல் விலை சொல்லுவாங்க, நம்ம பார்த்து வாங்கிட வேண்டியது தான். இந்த இறாலுக்கு ஒரு 50 ரூபாய். இந்த 2 கிளாத்தி 125 ரூபாய் சொன்னாங்க. அது 225ன்னு சொல்லியது 100 ரூபாய் கணக்காகி சொல்லியது தான். அப்போ தானே கொஞ்சம் குறைச்சி கேட்பணும். அப்புறம் கணங்குழி சாலையெல்லாம் இருக்குது. டெல்ஜின் இப்போ கொஞ்சம் மீனெல்லாம் கம்மியாக தான் எடுத்து வச்சு விற்கிறான். நெத்தலி சாலை அப்படி தான் இருக்குது. சாலை 50 ரூபாய், நெத்தலி 50 ரூபாய். ஆனால் நெத்தலி பயிர் போல் ஃப்ரெஷ்ஷாக நல்ல நெத்தலியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க கோழியாமரல் விற்கிறாங்க பாருங்கள். கொம்பை அப்படியே கையிட்டே உடைக்கிறாங்க. நமக்கெல்லாம் வராது, கையிட்டு உடச்சி கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க பக்கத்தில் இருக்கவங்களும் நெத்தலி சாலை தான் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஜெய்சன் வந்து வங்கடை மீன் வச்சுருக்கு, கிளாத்தி மீன் வச்சுருக்கு. வங்கடை இன்றைக்கி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. 2 வங்கடை 50 ரூபாயிலேருந்தே கொடுத்தாங்க. சைஸு கண்டு, ஃப்ரெஷ்னஸை கண்டு விலை. ஆனால் எப்போவுமே விலை கம்மி தான். 2 வங்கடை 100 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ் வங்கடையாக இருந்துச்சு. அப்புறம் இது நல்ல துடிக்க உயிரோட மலமை மீன் இருக்குது, வெலை மீன் இருக்குது, செம்பல்லி மீன் இருக்குது. அப்புறம் இது பாறை மீன் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சூப்பர் ஐட்டம் இதெல்லாம் கேட்குறது மாதிரி கொஞ்சம் தான் குறைச்சி தருவாங்க. நிறைய ஒன்றும் குறைச்சி தரமாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவ்வளவுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துடுங்க. அது பார்த்தாலே நமக்கு தெரியும். இவங்களுமே வெலை மீன் வச்சுருக்காங்க, அயில மீன் வச்சுருக்காங்க, சூரை மீன் வச்சுருக்கு. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான். ஆனால் வந்து இந்த பெரிய மீனுக்கெல்லாம் விலை கொஞ்சம் கூடுதல். இதில் சின்ன சைஸ் மீனுக்குன்னா தான் விலை குறைவாக இருக்கும். நல்ல சூப்பரான மீன். அப்புறமா இவங்க வந்து சின்ன சைஸு, பெரிய சைஸு கிளாத்தி மீன் வச்சுருக்கு. கிளாத்தியும் வங்கடையும் தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய எடுத்து வச்சுருக்கு, சைஸாட்டு. வங்கடை மீன் இது 3 வச்சுருக்காங்க. இது ஒரு விலை 200 ரூபாய் சொல்லிவிட்டு 150 ரூபாய்க்கு தருவாங்க. ஏன்னா இந்த சைஸ் தான் 2 எண்ணம் 100 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷானது கொடுத்தாங்க. ஆனால் 50 ரூபாய்க்குமே கொடுத்தாங்க 2 எண்ணம். அதில் வாங்கி அதிலே கட் பண்ண கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வங்கடை கட் பண்ணிகிட்ருக்காங்க. வங்கடை இதிலே கட் பண்ணிவிட்டு போனோன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வங்கடை கொஞ்சம் அந்த அறம் போல் இருக்கும் பார்த்தீங்களா, வாலுக்கிட்ட. அதை எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு வீட்டிலன்னா கஷ்டம். இங்கேனா ஈஸியாக எடுத்து தந்துடுவாங்க. தினேஷ் நெத்தலி உருண்டை கண்ணங்குழி சாலை வச்சுருக்காரு. கண்ணங்குழி சாலை உருண்டை எப்போவுமே கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. ஏன்னா சதையெல்லாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். நெத்தலி கொஞ்சம் போட்டு தருவாங்க, போட்டு கேட்டு வாங்கிடலாம். நல்ல சூப்பராக வெலை மீன் வச்சுருக்காங்க. வெலை மீன் எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடு இருக்கவங்க எல்லாமே குளச்சல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரவங்க. வெலை மீனுக்குன்னு தனியாக வலை போட்டு பிடிப்பாங்களாம். அதுலேருந்து இவங்க கொண்டு வர்றது எல்லாமே இது மாதிரிப்பட்ட நல்ல மீன்களாக தான் இருக்கும். சூப்பராக கதை சொல்கிறாங்க. இப்போ போனால் எல்லாருமே எலெக்ஷன் கதை தான் பேசுவாங்க. ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படி தான் கேட்பாங்க.
நேற்று பார்த்தீங்களா ஒருத்தங்க விசில் ஊதிட்டே மீன் விற்றுட்ருந்தாங்க. நானும் உண்மையாக ஜோக் தான் பண்ணுறாங்க போலேன்னு நினச்சேன். ஆனால் அந்த விசிலே அதில் அந்த படம் போட்ட விசிலாக இருந்துச்சு. நான் கேட்டேன் காட்டுங்கன்னுட்டு. யார் போனாலும் யாருக்கு ஓட்டு ஒரே ஓட்டுக்க இதுவாக தான் இருக்குது இன்றைக்கி. நாளையோட ஓட்டுங்கிறதும் முடிஞ்சு போகும். எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம்தான். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். சரி, இவங்க மிக்ஸ்டாக கொஞ்சம் மீன் வச்சுருக்காங்க. அப்புறம் இவர் நெத்திலி, சாலை, கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சிட்ருக்காங்க. ஷாலை அவங்க கூறு வச்சது மாதிரி நமக்கு தோணுனாலும் அவங்க எண்ணி தான் வைப்பாங்க. சின்ன சைஸு சூரை மீனுமே இருக்குது. பெரிய சைஸு சூரையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த சைடெல்லாம் பின்னாடி மீன் வெட்டுறவங்க தான் இருக்காங்க. சுபினும் பெரிய மீன், என்றைக்குமே பெரிய மீன் வச்சுருப்பாங்க. இன்றைக்குமே பெரிய மீன், பாறை மீன் வெட்டுறாங்க. மாலை மீன் 2 வெட்டி வச்சுருக்கு. விலை பேசி கொடுத்துருவாங்க. சாலை மீன் இருக்குது, சூரை மீன் இருக்குது, வங்கடை மீன் இருக்குது. வங்கடை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸுனால் நல்லாயிருக்கும். புளிக்கலவாக வச்சுருக்காங்க. இறாலுன்னு நான் கொடுக்குற கனவா இவ்வளவும் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ விலைக்கு நல்லது மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த கனவா ஊசி கனவா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது கல் கனவா. ஆனால் அவ்வளவா 100 ரூபா தான். புளிக்கலவாயும் வரிசையாக எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் வங்கடை, இந்த 2 வங்கடை 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒன்று வாங்கினா அந்த 50 ரூபா கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு மீன் எடுத்து கொடுப்பாங்க. அந்த 50 ரூபாய்க்கு ஒரு மீன். கிளாத்தி மீன் இருக்குது. இது கிழங்கு மீன் சொல்லணும் இல்லை, அந்த மீன் வச்சுருக்கு. இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.